புலவர் ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. சரியான வெயில், கொளுத்துன்னு அந்த வெயில் நல்லா கொளுத்துது. அப்போது அவருக்கு தாகம் எடுக்குமாமா. அவர் போய் ஒரு வீட்டு திட்டில் உட்காருவாராம்மா. அம்மா எனக்கு தாகம் எடுக்குது, ஏதாச்சும் குடிக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம்மா காலமேக புலவர். அப்புறம் ஒரு அம்மா வெளியே வந்து, ஓ நீங்கள் தான் அந்த புலவரா அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அந்த அம்மா சொல்லுவாங்களாம்மா, நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொண்டு வரல, உங்களுக்கு மோரே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மோரை கலக்கிட்டு கொண்டு வந்து காலமேக புலவர் கிட்ட கொடுப்பாங்களாம்மா. காலமேக புலவர் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த அம்மா கேட்பாங்களாம்மா, என்னை பற்றி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அப்போ இந்த காலமேக புலவர் இருந்துட்டு ஒரு பாட்டை பாடுறாரு. அது என்ன பாட்டுனா இப்போ நம்ம அதை பாட்டை பார்ப்போம். காரென்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீரென்று பெயர் படைத்தாய் கொடுந்தரையில் வந்ததற்பின், வார் ஒன்று பெயர் படைத்தாய் ஆட்சியர் கை வந்ததற்பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா காலமேக புலவர். அப்புறம் இதோட அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். காரென்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது அப்படின்னா, வானில் இருக்கும்போது உனக்கு வானில் மேகமாக இருக்கும்போது உனக்கு காருன்னு பெயர் படைச்சுது. அப்புறம் அந்த வானத்துலேருந்து கீழே விழுந்தோன்னே உனக்கு நீருன்னு பெயர் படைத்துது. அப்புறம் இந்த பெண்ணோட பானையில் வந்தக்கப்புறம் உனக்கு மோரன்னு பெயர் படைச்சுது. இந்த 3 பேரும் உனக்கு கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம் வருது. அப்புறம் காலமேக புலவரும் போயாச்சு. அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லுவாங்களாம்மா, அவங்களோட கணவர் வந்தோன்னா அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்களாம்மா, இப்படி காலமேக புலவர் வந்தார், அவருக்கு மோர் கொடுத்தா அவர் என்னை பற்றி புகழ்ந்து பாடினாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டையும் பாடி காமிப்பாங்களாம்மா. அதையே உன்னை பற்றி காலமேக புலவர் புகழ்ந்து பாடல, உன்னை திட்டியும் திட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாராம்மா. நீ கொடுத்த மோர் மாதிரி இல்லையாமா, தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி திட்டியும் திட்டாம போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாராமா. இதே மாதிரி இன்னொரு பாட்டோடையோ கதையோடையோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்களை